ஹலோ மதன் கேக்குதா? குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். டாஸ்க் என்னாச்சு சார்? ஆன் தி வே. வந்துரும் சார். ஈவினிங் குள்ள வந்துரும். எங்க இருந்து வந்துட்டுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ரம் பைபாஸ்ல வாகைக்குளம் இருக்கா? டு வரானியம் டெக். எஸ் சார். ஓ, வாகைக்குளம் டு வரானியம் டெக். எஸ் சார். எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்கும்? 600 இருக்குமா? இருக்கு சார். ஓகே ஓகே. அப்போ வரதுக்கு எப்படியும் ஒரு 11 hours ஆகும் தான் நினைக்கிறேன். இல்ல சார், நைட் ஒரு 8 o'clock வந்துரும். அப்படியா? சரி சரி. ஆமா சார். இன்னைக்கு வருதான்னு பார்ப்போம். ம். வந்துரும் சார். ஓகே சார். ம். ஓகே. வாகைக்குளம் கேள்விப்பட்டிருக்கேனே. வாகைக்குளத்துல இங்க ஒரு சர்தார் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கா? சர்தார் ராஜாவா? ஆமா, வாகைக்குளம் பாலிடெக்னிக் காலேஜ். இங்க விக்னேஷ்ங்கிறது யாரு? நியூ ஆர்ட்ஸ் அட்மிஷனா? அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா விக்னேஷ் யாரு? ஹலோ, என்ன தெரியலையா சார்? யாரு இது? நியூ அட்மிஷனா? ஆமா சார், ஆமா, நியூ அட்மிஷன். ஓகே, இதுல செஷன் முடிய போகுது. நீங்க வேற செஷன் நாங்க வந்துட்டு நியூவா ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்றோம், அப்ப ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கீங்களா சார்? எங்க வந்து என்ன கேட்டுட்டு இருக்கீங்க மிஸ்டர் விக்னேஸ்வரன்? ஓகே சார், பாய். பாய். இப்ப எதுக்கு இந்த கிளாஸுக்கு வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க பார்க்கலாம் சார். எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கலாம்னு வந்தீங்களா? யா சார். பாத்துட்டீங்களா? பார்த்துட்டேன் சார். பாத்துட்டீங்க. பேசா சார் தெரியல. சரி, பேசா சார் தெரியல. ஃபேஸ் தான் தெரியலையா? நீங்க கேமரா ஆன் பண்ணாதான் தெரியும். கேமரா ஆன் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன் பண்ணுங்க சார். நீங்க ஆன் பண்ணுங்க சார். ஓகே சார். ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா செக்யூரிட்டி கான்செப்ட். ஓகேவா? ஸோ செக்யூரிட்டினா என்ன விக்னேஸ்வரன்? இப்போ ஓடுவார் பாருங்க. பாதுகாப்பு சார். வெரி குட். பாதுகாப்பு. எஸ், பாதுகாப்பு. எதுக்காக பாதுகாக்கணும் மிஸ்டர் விக்னேஸ்வரன்? கவனா சார். எதுக்குடா வந்தோன்னு இருக்கா? இருக்கா ஆமா இல்லையா? சார். ஆமா சாரா? ஓகே சார், பாய் சார். ஓகே, பாய். பாய் சார். ஓகே சார். சரி, ஓகே. அதாவது செக்யூரிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷனை எப்படி வந்துட்டு செக்யூர் பண்றோம் அப்படின்னு சொல்றத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செக்யூரிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஓகே. ஸோ நம்ம பேஸ் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பேஸ் லெவல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் என்னெல்லாம் படிச்சிருந்தோம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம புதுசாக ஒரு அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாமே. ஸ்ப்ரிங் இனிஷியலைசர், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன டிபெண்டன்சி ஆட் பண்றோம்? வெப், தென் செக்யூரிட்டி இல்லாம ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். ஆமா, இப்போ ஃபர்ஸ்ட் நான் பேசிக்கா நம்ம என்ன பண்ணோமோ அதுல இருந்தே போவோம். சரியா? இப்போ நான் இதை ஹைட் பண்றேன். இப்போ நம்ம இதை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாமா? செக்யூரிட்டி டெமோன்னு போட்டிருக்கோம். நான் வேற எதுவுமே ஆட் பண்ணல, ஒன்லி ஸ்ப்ரிங் வெப் மட்டும் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அதை செக்யூரிட்டி எப்படி உள்ள யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத உள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். ஆல்ரெடி ஒன்று இருக்கு போல, செக்யூரிட்டி டெமோ 1 வருது. செக்யூரிட்டி டெமோ அப்ளிகேஷன். ஓகே. என்ன பண்ண போறோம்? எல்லாரும் என்ன பண்ண போறோம் சொல்லுங்க?
எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். அப்படிதானே மதன்? ஐயோ இவரெல்லாம் என்னத்தையா அப்படின்னு அப்படிதானா? இல்ல சார், தோணுதா இல்லையா? 3 PM குள்ள எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். எஸ், வெரி குட் மதன். இப்படிதான் ஆன்சர் பண்ண, ஆக்டிவா இருக்கணும். ஆமா சார். எக்ஸ்ட்ராக்ட். நான் சொல்றதுக்குலாம் ஆமா போடுற ஒரே ஜீவன் மதன் மட்டும்தான். சரிங்க சார். இதுல இருந்து என்ன சொல்லணும், நீங்களும் ஆமா சொல்லணுங்க. அப்படிதானே மதன்? பாத்தீங்களா, ஆமாவுக்கும் ஆமா. சரி ஓகே, இப்ப நம்ம ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமா சார். ஓகே, இதுல போயிட்டு நம்ம என்ன கிரியேட் பண்ணிருந்தோம்? செக்யூரிட்டி டெமோ அப்ளிகேஷன்ஸ். இதை ஓபன் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்ப நம்ம எந்த விதமான செக்யூரிட்டியுமே நான் ஆட் பண்ணல. ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன், ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட். ஒரு ரெஸ்ட் பாயிண்ட் எப்படி கிரியேட் பண்றது? எஸ், SRC குள்ள மெயின், தென் என்ன கொடுத்துக்கோங்க, ஜாவா. இதுல நம்ம ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணிப்போமா? பேக்கேஜ் கண்ட்ரோலர். ஓகே, சோ இப்போ இந்த கண்ட்ரோலருக்குள்ள நம்ம என்ன வச்சுக்கலாம்? ஒரு கண்ட்ரோலர், ஒரு ஜாவா கிளாஸ் எழுதிக்கிறோம், டெமோ கண்ட்ரோலர் அப்படின்னு. சோ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம்? இப்போ ரெஸ்ட் கண்ட்ரோலர் இல்லையா, அதனால என்ன வச்சுக்கோங்க, ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு நீங்க போட்டுப்பீங்க. இப்போ ஒரு எண்ட் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ண, அப்ப என்ன பண்ணுவீங்க? எஸ், கெட் மேப்பிங், தென் என்ன வச்சுக்கலாம், ஸ்லாஷ். பை டிஃபால்ட்டாவே நமக்கு என்னவா தான் இருக்கும்? எஸ். இதுல வேணா என்ன வச்சுக்கோங்க, சும்மா ஏதோ போட்டுக்கோங்க, ஹாய். இப்போ இதுக்கு ஒரு என்ன எழுதிப்பீங்க? மெத்தட் எழுதுவோம், கரெக்டா? ஸ்ட்ரிங் ஹாய், ரிட்டர்ன் ஹாய், அப்படிதானா? இதை கொடுத்தா நமக்கு என்ன பண்ணோம்? ஹாய்ன்னு வரணும், அப்படிதானா? ஓகே, இப்போ இதை நம்ம சிம்பிளா இப்ப ரன் பண்றோம். இதை ரன் பண்ண உடனே நமக்கு என்ன வரும்? ஹாய் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த எண்ட் பாயிண்ட் வரும். இது நம்ம பேசிக்கா படிச்சது. இதே கைண்ட் ஆஃப் திங்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்? போஸ்ட்மேன்ல கொடுத்தாலும் நமக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுல நான் இந்த அப்ளிகேஷன்ல எந்த விதமான செக்யூரிட்டியோ எதுவுமே நான் கொடுக்கல, அப்படிதானா? ஆனா ரியல் டைம்ல கண்டிப்பா இப்படி இருக்கவே இருக்காது. நம்ம வச்சிருக்கிற எண்ட் பாயிண்ட்ஸா இருக்கட்டும் சரி, எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா செக்யூர் பண்ணணும், அப்படிதான் இல்லையா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல போஸ்ட்மேன் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட்மேன். ஓகே, அது லோட் ஆகுதுக்குள்ள நம்ம இதை செக் பண்ணுங்க. localhost 8080 ஹாய் ஹாய் வந்துச்சு. இப்போ இதே திங்ஸ் தான் இல்லையா? ஓகே, சோ இந்த இடத்துல இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நியூ, எவ்வளவு லேட் ஆகுது? ஓகே, இப்ப ஹாய்ன்னு கொடுத்தா நமக்கு வந்துருங்கிறது நமக்கு தெரியும், சரியா? இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சோ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒண்ணு ஆட் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப செக்யூரிட்டி எப்படி ஆட் பண்ணுவீங்க இந்த இடத்துல? எஸ், ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்றோம். அப்ப இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணா என்ன நடக்கும்? பை டிஃபால்ட்டா என்ன வரும் நமக்கு? ஒரு லாகிங் பேஜ் வரும். அது யார் கிரியேட் பண்ணி கொடுக்குறா? அந்த டிபெண்டன்சி. இந்த டிபெண்டன்சியை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இன்ஜெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா லைக் மேவனை லோட் பண்ணிக்கோங்க. மேவன் லோட் பண்ணிட்டோம். என்ன வேணும்? இப்ப நமக்கு என்ன பண்ணணும்னா ஒரு செக்யூரிட்டி பாஸ்வேர்டை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும்.
அப்படிதானா? சோ பை டிஃபால்ட்டா யூசரோட பேர் என்ன? யூசர். இப்போ நான் அப்ளிகேஷனை ரன் பண்றேன். எனக்கு என்ன வந்துட்டாங்கன்னா செக்யூரிட்டி அப்படினால கண்டிப்பா ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் டாட் செக்யூரிட்டி அப்படிங்கிற டிபெண்டன்சி ஆட் பண்ணியிருக்கணும். சரியா? செக்யூரிட்டி மீன்ஸ் என்ன பண்ணோம்? இதை நம்ம ஆட் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஃபைன். ஸோ தென் இங்க போயிட்டு நான் அப்ளிகேஷனை வந்துட்டு இங்க ரன் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கு? இந்த எண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாமா? பண்ணவே இல்லை. கரெக்ட். நம்ம என்ன கொடுக்கணும்? பை டிஃபால்ட் என்ன கொடுத்துருக்கணும்? யூசர் பாஸ்வேர்ட் சைன் இன் கொடுத்தா சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு. திங்ஸ் இங்க பண்றோம். இங்க என்ன கேட்கு? சி 401 unauthorized. unauthorized னா என்ன? authorized authentication authorization. authentication means இவர்தான் இவரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டான்னு சொல்லிட்டு செக் பண்றது, authenticate பண்றோம். authorized means access பண்றது. எந்த இடத்துக்கு? authorized ரோலை பேஸ் பண்ணி access பண்றது. அதுதான் ஆத்தரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அத்தன்டிகேஷன் வேற, ஆத்தரைசேஷன் வேற. அத்தன்டிகேஷன்ங்கிறது பேசிக் உங்க டீடைல்ஸ் எல்லாம் இவர் வேலிடா அப்படின்னு செக் பண்றது. ஆத்தரைஸ்ங்கிறது உங்களோட ரோல் பேஸ் பண்ணி. இப்ப நீங்க அட்மின்னா அட்மின் பிளேஸ்க்கு தான் போகணும். புரியுதா? இப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல அத்தன்டிகேஷன் ஆத்தரைசேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்வியூல கண்டிப்பா கேட்கிற ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் அத்தன்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன்? வாட் இஸ் அத்தன்டிகேஷன், வாட் இஸ் ஆத்தரைசேஷன் கேட்பாங்க. இப்போ நீங்க வந்துட்டு இங்க நான் கிளாஸ் எடுக்கிறேன், 3 PM செஷன் இருக்கு. இந்த செஷன்ல நீங்க அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வெளில யார் இருக்காங்க? செக்யூரிட்டின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ண, நமக்கு ஐடி கார்டு ஒன்று இருக்கு அப்படிதானே? அப்ப நீங்க என்னன்னா இந்த செஷனை அட்டென்ட் பண்றதுக்கான ஒரு அத்தன்டிகேட்டட் போர்ஷன் தான் அந்த ஐடியை வச்சு. இங்க கிளாஸ் ரூம் 1 இருக்காங்க, கிளாஸ் ரூம் 2 இருக்காங்க. இப்ப நீங்க எங்க வரணும் அப்படின்னா ஒன்லி கிளாஸ் ரூம் 1க்கு தான் வரணும். அங்கதான் உங்களுக்கான செஷன் போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க அந்த இடத்துல கிளாஸ் ரூம் நம்பர் 2க்கு போனீங்க அப்படின்னா நீங்க யாரு? அன்ஆத்தரைஸ்ட் பர்சன். பிகாஸ் நீங்க இங்க தான் வரணும். புரியுதா? அப்போ உங்களுக்கான ரோல் நீங்க எங்க தான் வரணும் அப்படின்னா ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி நீங்க அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் ரூம் 1க்கு தான் நீங்க வரணும். அங்கதான் நீங்க ஆத்தரைஸ்ட். புரியுதா? இதே 2க்கு போனீங்கன்னா அன்ஆத்தரைஸ்ட். ஓகே. அப்ப அத்தன்டிகேட்டட் மீன்ஸ் பேசிக்கா இப்போ 1க்கு வரவங்களும் இருப்பாங்க, கிளாஸ் ரூம் 1க்கு வரவங்களும் இருப்பாங்க, கிளாஸ் ரூம் 2க்கு போறவங்களும் இருப்பாங்க. அவங்க எல்லாமே அத்தன்டிகேட்டட் பர்சன் தான். அவங்க எக்ஸாக்ட்டா எங்க போகணும் அப்படிங்கிறது தான் ஆத்தரைஸ். ஆத்தரைஸ் பர்சன்ஸ் மட்டும் தான் நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பர்టిక్యులர் திங்ஸ் சொல்றோம். அப்ப இங்க நான் 401 அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்னா அன்ஆத்தரைஸ்ட். புரியல? அந்த விக்னேஸ்வரன் மாதிரி இப்ப தேவையில்லாம வந்தார் இல்லையா இந்த செஷன்ல? இருக்காரா இல்லையோ? ஓகே. இந்த செஷன்ல தேவையில்லாம இப்போ ஒருத்தர் வந்துச்சு. யார் அது? அந்த மாதிரி தான். ஓகேவா? சரி. இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஆத்தரைசேஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா? இதுல என்ன அத்தன்டிகேஷன் டைப் நம்ம பேசிக் அத்தன்டிகேஷன். யூசர் நேம் கேக்குது, யூசர் கொடுக்கணும், பாஸ்வேர்டு என்ன கொடுக்கணும்? நமக்கு ஜெனரேட் பண்ணி கொடுத்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல கொடுத்துக்கணும். சோ கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்ப சென்ட் பண்ணலாம் இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா வந்துருச்சா? இப்ப 200 ஓகே. அப்ப என்ன புரிஞ்சுக்குது? ஓகே, இந்த யூசர் பாஸ்வேர்டு என்ன நடக்குது? இதை நான் செக்யூரிட்டி கான்செப்ட்லயே சொல்லியிருப்பேன். என்ன நடக்குது எக்ஸாக்டா இங்க? எப்போ எப்படி நமக்கு இங்க இப்போ ஓகேன்னு வருது? என்ன ஜெனரேட் ஆகும்னு சொன்னேன்? என்ன டோக்கன்? செக்யூரிட்டி நம்ம அப்ளை பண்றோம் அப்படிதானா? இப்ப நான் வந்துட்டு இப்ப அகைன் வந்து ரன் பண்றேனே, எனக்கு என்ன பண்ணாது? உங்க யூசர் நேம் கொடுங்க, பாஸ்வேர்டு கொடுங்கன்னு கேட்கவே கேட்காது. என்ன ஜெனரேட் ஆயிருக்கும்? செஷன் ஐடி அப்படிதானா? அப்ப நான் இந்த பிரவுசர்ல நான் இது எவ்வளவு ரெக்வெஸ்ட் வேணாலும் கொடுக்கலாம். அப்ப எவ்வளவு ரெக்வெஸ்ட் கொடுத்தாலும் நம்மளுடைய பிரவுசர்ல என்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் லாகின் பண்றேன், என்னோட யூசர் நேம் கொடுத்துட்டேன், பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு கொடுத்துட்டேன் இல்லையா? சோ கொடுத்துட்டு நான் இப்ப எத்தனை டைம்ஸ் நான் ரன் பண்ணாலும் சரி அது என்ன பண்ணிருக்கோம்னா ஓகே இது ஒரு வேலிட் யூசர், ஓகே இவர் தான் அகைன் அண்ட் அகைன் ரெக்வெஸ்ட கேட்கிறாரு அப்படின்னு நமக்கு இது புரிஞ்சுச்சுக்கணும். கரெக்டா? இப்ப அதுதான் நம்ம என்ன சொல்லிருப்போம் அப்படின்னா இந்த இடத்துல லைக் என்ன இருக்கும்? அப்ளிகேஷன்ஸ். அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா குக்கீஸ்க்குள்ள இங்க இருக்கும் செஷன் ஐடின்னு, ஜே செஷன் ஐடின்னு இருக்கும். இதான் அதுக்கான வேல்யூ. அப்ப இது எப்படி போகும்னா ஒரு யூசர் ரெக்வெஸ்ட் கேட்கிறாரு. ரெக்வெஸ்ட்னா ஒண்ணு இல்ல, நான் அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் இல்லையா? பிரவுசர்ல இருந்து தானே கொடுக்குறோம். அப்ப நம்ம பிரவுசர்ல இருந்து ஒண்ணு கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல இதான் பிரவுசர்.
இப்போ இந்த ப்ரௌசர்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், சர்ச் பண்றோம். என்ன சர்ச் பண்றோம், அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்ம சர்ச் பண்றோம், அப்படிதானா? சோ இங்க கொடுக்குறோம். இது எங்க போகுது அப்படின்னா லைக் சர்வருக்கு போகுது. சர்வர் தான் என்னது, சர்வர். அதான் கண்ட்ரோலர்ல எழுதுறோம் இல்லையா, சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங். ஓகே, இப்போ இங்க வருது. இப்போ இங்க வந்துட்டு என்ன சொல்றது அப்படின்னா, இங்க ரெக்வெஸ்ட் வரும்போதே நமக்கு அந்த ஐடியோட தான் வரும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் யூசர் நேம் கேக்குது, பாஸ்வேர்ட் கேக்குது. இந்த இடத்துல நான் யூசர் நேம் கொடுத்துட்டேன், அந்த பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ என்ன கொடுத்துரும் அப்படின்னா இந்த குக்கீஸ்ல நமக்கு ஐடி, செஷன் ஐடி அப்படிங்கறது கிரியேட் ஆயிடும். அது எங்கன்னா அந்த பிரவுசர்ல குக்கீஸ்ல கிரியேட் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் நீங்க ஒரு ரெக்வெஸ்ட் கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி போகும், ஐடியோட சேர்த்து போகும், ஐடி பிளஸ் ரெக்வெஸ்டா உள்ள போகும். அப்ப இது என்ன புரிஞ்சுக்குதுன்னா இந்த சர்வர் ஓகே இந்த இந்த பர்టిక్యులர் இந்த கிளையண்ட் யாருங்கிறது எனக்கு தெரியுது, இவர் ஒரு அத்தன்டிகேட்டட் பர்சன் தான், ஏன்னா அவருக்கு ஒரு ஐடி இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்ட் இருக்கு, ஆல்ரெடி நான் வெரிஃபை பண்ணிட்டேன், அவருக்கு ஒரு ஐடியும் ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு அது என்ன பண்ணிக்குது அப்படின்னா திங்க் பண்ணிக்குது. அப்படிதான் இல்லையா? அப்ப நீங்க எத்தனை டைம்ஸ் நீங்க கேட்டீங்க அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எடுத்து கொடுத்துரும். யூசர் நேம் கொடுங்க, பாஸ்வேர்ட் கொடுங்கன்னு கேட்காது. அப்படிதானா? இப்ப நம்ம அதை என்ன சொல்றோம்னா, இப்ப நான் இந்த வேல்யூ நம்ம எடிட் பண்ணிக்கிட்டோம் அப்படிதானா? இப்ப இந்த வேல்யூல நம்ம போயிட்டு என்ன பண்றோம், ஏதோ ஒரு சின்ன வேல்யூஸ் நான் சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், எடிட் வேல்யூன்னு கொடுத்துட்டு இப்ப நான் 2 அப்படிங்கிற மாதிரி சும்மா ஏதோ கொடுத்துட்டேன். இப்ப கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப நமக்கு இங்க பாருங்க அகைன் என்ன கேக்குது, யூசர் நேம் சொல்லுங்க, பாஸ்வேர்ட் சொல்லுங்க, புதுசா ஜெனரேட் பண்ணும். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு இப்ப நான் அகைன் வந்துட்டு சென்ட்னு கொடுக்குறேன். கரெக்டா? இப்ப நமக்கு என்னன்னு காட்டுது, ஆல்ரெடி ஒரு டைம் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஓகே ஆயிரும். யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது சொல்லிடும். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு புதுசா கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இதே திங்ஸ் நான் இப்படி கொடுக்குறேன். இப்போ என்ன கேக்குது அப்படின்னா அன்ஆத்தரைஸ் கேக்குதா? நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுல போயிட்டு பேசிக் அத்தன்டிகேஷன் யூசர் கொடுக்குற அதே டோக்கன் தானே, புரியுதா? அதே டோக்கன் தான். இப்போ அது என்ன மீனிங்னா, ஓகே இந்த செஷன் ஐடியா ஆல்ரெடி நமக்கு என்னவா இருக்கு, அவைலபிளா இருக்கு. அப்ப இந்த ஐடி இருக்கிறதுனால அது தெரியுது ஆக்சுவலா, புரியுதா? இப்ப நம்ம அந்த ஐடியை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படிதானே. இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு நான் யூசர் அப்படின்னு கொடுத்துட்டு இப்ப அதுக்கான பாஸ்வேர்டு என்னவோ அதை கொடுத்துட்டு சைன் இன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லும், ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு முன்னாடி கொடுத்த பாஸ்வேர்டை கொடுத்து நான் இங்க இது பண்றேன், சைன் இன் பண்ண ட்ரை பண்றேன். அது பண்ண முடியும், ஏன்னா செஷன் ஐடியை மாத்திட்டீங்களே. ஓகேவா? சோ இப்படி மாத்திட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை போட்டு பண்ணும். அப்ப இது பேசிக்கா நடக்கிற அந்த செஷன் ஐடி கிரியேட் பண்ணது, அந்த ஐடியை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா உள்ள போயிட்டு அந்த ரெக்வெஸ்ட் வருது, எல்லாமே அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் நமக்கு அந்த ஐடியோட தான் வருது. ஓகே, ஏன் இந்த மாதிரி ஐடி தான் செஷன் ஐடி அப்படின்னு சொல்றோம். அப்ப செஷன் மீன்ஸ் என்னன்னா இந்த ரெக்வெஸ்ட் எங்க தான் போகும்னா சர்வருக்கு தான் போகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அந்த சர்வருக்கு என்ன இருக்காது அப்படின்னா எந்த கிளைண்ட் ரெக்வெஸ்ட் கேட்கறாங்க அப்படிங்கிற சென்ஸே அதுக்கு இருக்காது. ஏன்னா கிளைண்ட் கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டாங்க சர்வர்ல. அப்படி வச்சோம் அப்படின்னா அதுக்கான டைம் அதிகமா, அதாவது ஸ்பேஸ் அதிகமா எடுத்துக்கும். சர்வர்ல லோட் அதிகமாச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, இப்ப நம்ம சைன் இன் பண்றோம், சைன் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணிரும், எல்லாத்தையும் டெலீட் பண்ணிரும். நம்ம ஒரு டைம் நீங்க சைன் இன் பண்ணி வச்சீங்க அப்படின்னா ஓகே அதுக்கான ஐடி எல்லாமே குக்கீஸ்ல, அதனாலதான் அப்படி இருக்கும். இப்ப நீங்க அமேசானா இருக்கட்டும் சரி, ஜிமெயிலா இருக்கட்டும் சரி, என்னவா இருக்கட்டும் சரி, ப்ரௌசர்ல போயிட்டு ஒரு டைம் நீங்க லாகின் பண்ணிட்டு உள்ள போங்க, நம்ம லாக் அவுட் பண்ணதே அது அப்படியே தான் இருக்கும். லாக் அவுட் பண்ணும்போது அகைன் கேக்கும், அப்ப புதுசா ஒரு ஐடி ஜெனரேட் பண்ணுது. அதுக்கப்புறம் சர்வருக்கு தெரியுது ஓகே இவர் ஒரு அத்தரைஸ்ட் யூசர் தான், இவருக்கு நீ என்ன பண்ணிக்கலாம், அவர் என்ன ரெஸ்பான்ஸ் கேட்கறோ நீ அவருக்கு கொடுத்துரு, அதான் மீனிங். அப்ப இந்த சர்வருக்கு என்ன சென்ஸ் இருக்காதுன்னா இந்த யூசர் தான் அகைன் மல்டிபிள் டைம் நமக்கு ரெக்வெஸ்ட் கேட்கிறாரா அப்படிங்கிற சென்ஸ் யாருக்கு இருக்காதுன்னா அந்த சர்வருக்கு இருக்காது. அதுக்காக தான் செஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கே கொண்டு வராங்க, அந்த ஐடியை மெயின்டைன் பண்றாங்க. சரியா? சரி ஓகே, இப்போ இந்த இடத்துல இதெல்லாம் ஓகே. இப்ப நெக்ஸ்ட் திங் நமக்கு இங்க என்ன தெரியும்னா இது பேசிக்கா நமக்கு இங்க புரியுதா? ஓகே, இப்போ இதை வந்துட்டு ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டில போயிட்டு என்ன பண்ணுவீங்க, ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி டாட் யூசர் நேம், ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி டாட் பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்க வேணாம், லைக் இதுல போயிட்டு பாஸ்வேர்டை ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்க வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன படிக்கலாம் அப்படின்னா சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்ன டோக்கன்? சிஎஸ்ஆர்எஃப். அதுக்கு பேர் என்ன, கிராஸ் சைட் ஃபோர்ஜரின்னு சொல்லுவாங்க. சரியா? கிராஸ் சைட் ரெக்வெஸ்ட் ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கு பாருங்களேன், தெரியுதா? கிராஸ் சைட் ரெக்வெஸ்ட் ஃபோர்ஜரி எங்க கேள்விப்பட்டமே இருக்கா? காமிச்சணும்.
இது யாரு? இதான் மதன்குமார். இது ஆமா இதான் நான். இது என்னது? டிஃபன் பாக்ஸா? லஞ்ச். பிஸ்கெட், குக்கீஸ். நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன், குக்கீஸ்ங்கிறது பிஸ்கெட் தான் இல்லையா? அதனாலதான் பிஸ்கெட் மாதிரி ஒரு இமேஜ் போட்டு வச்சிருக்காங்க. இது என்னன்னா சிஎஸ்ஆர்எஃப்னா ஒண்ணு இல்லையா, அது பேரு என்னது? ஃபோர்ஜரி. ஃபோர்ஜரினா ஏமாத்துறது, அப்படிதானே? ஆமா. இப்ப பாருங்க, இங்க நான் எங்க இருக்குன்னு சொன்னேன், இதான் செஷன் ஐடி. இதை காப்பி பண்ணிட்டாதான் போதுமே, அப்படிதானே? இப்ப இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்ப நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஐடி ஜெனரேட் பண்ணது இல்லையா, இந்த ஐடி கொடுத்தாதான் எனக்கு ஓபன் ஆயிருமே. ஆனா அதுக்கு செக்யூரா தான் உள்ள இருக்கும். அது என்னங்கறத இங்க சொல்றேன், புரியுதா? ஓகே. இப்ப நம்ம இப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஹேக்கர் ஈஸியா ஹேக் பண்ணிடுவாங்க. இந்த முகமூடி போட்டு இருக்காரு இல்லையா, இது இருக்காரு, இவர் யாரு? மதன்குமார் சொல்ல வேண்டாம், ஹேக்கர். ஓகேவா? இவர் என்ன பண்றாருன்னா டேட்டாவை ஹேக் பண்றாராம். இந்த இவர் பாவம் அப்பாவியுமே ஒருத்தர் இருக்காரா, இவரோட டேட்டாவை இவர் திருடுறாரு. என்ன பண்றாரு? ஃபோர்ஜரி பண்றாரு. ஓகேவா? அது எது மூலமா? குக்கீஸ் மூலம். குக்கீஸ்ங்கிறது ஒரு என்னது, ஸ்மால் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். எல்லா ப்ரௌசர்லயே இருக்கும். நீங்க போயிட்டு இப்ப என்ன அப்ளிகேஷன் உள்ள போறீங்க, என்னென்ன டீடைல் எல்லாம் ப்ரௌஸ் பண்ணிருக்கீங்க, குக்கீஸ் போய் செக் பண்ணி பாருங்க, எல்லா திங்ஸுமே இருக்கும். அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா கிராஸ் சைட். கிராஸ் சைட் மீன்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ரௌசர்ல இருந்து ரெக்வெஸ்ட் கேட்கலாம், அப்படிதானா? இல்ல மொபைல்ல இருந்தும் கொடுக்கலாம், எந்த டிஃபரண்ட் சைட்ல இருந்தாலும் கொடுக்கலாம். அதான் கிராஸ் சைட் அப்படின்னு அர்த்தம். ரெக்வெஸ்ட் கேக்குறீங்க, ரெக்வெஸ்ட் சர்வருக்கு தான் போகும், அப்படிதானே? ரெக்வெஸ்ட் சர்வருக்கு தானே கேட்க போறோம். அப்ப அந்த இடத்துல ஃபோர்ஜரி பண்றாங்க. அதை எப்படி பிரிவென்ட் பண்றது? அப்ப என்னன்னா இந்த செஷன் ஐடியோட எல்லா பிரவுசரும் சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் அப்படிங்கிற டோக்கனை ஜெனரேட் பண்ணும். கிராஸ் சைட்ல இருந்து அந்த கொடுக்கக்கூடிய ரெக்வெஸ்ட ஃபோர்ஜரி பண்றாங்க இல்லையா, விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரவுசர் பை டிஃபால்ட்டா சிஎஸ்ஆர்எஃப் டோக்கனை ஜெனரேட் பண்ணும். ஒவ்வொரு ரெக்வெஸ்டும் புதுசு புதுசா ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கும். புரியுதா? அப்ப அந்த டோக்கன் வேல்யூ அவருக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அவரால் எடுக்க முடியும், இல்ல எடுக்க முடியாது. நீ ஒவ்வொரு டைம் ரெக்வெஸ்ட் கேட்க கேட்க சிஎஸ்ஆர்எஃப் டோக்கனை, நமக்கு செஷன் ஐடி ஒன்னாதான் இருக்கும், ஆனா சிஎஸ்ஆர்எஃப் நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டுக்கும் சிஎஸ்ஆர்எஃப் டோக்கனை ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கும். அந்த டோக்கனை போட்டாதான் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. புரியுதா? அப்ப கிராஸ் சைட்ல இருந்து வரக்கூடிய ரெக்வெஸ்ட் நம்ம எப்படி வந்துட்டு அந்த ஃபோர்ஜரி எப்படி பிரிவென்ட் பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிஎஸ்ஆர்எஃப் இது பிரவுசர்ல இருக்கும். ஓகே. இப்ப இது எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம இங்க சைன் இன் பண்றோம் இல்லையா, அப்பதான் இப்ப நான் இந்த இடத்துல லாக் அவுட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் சிம்பிளா லாக் அவுட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். 2 எல் போட்டா லாக் அவுட்ல தான் இருக்கு இல்லையா? ரன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ யூசர் நேம் கேக்குதா, யூசர் கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டுக்கு பேரு இந்த பாஸ்வேர்டை ஜெனரேட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ சைன்இன் பண்ணா உள்ள போகுது, அப்படிதானா? ஓகே. இப்போ என்ன பண்றீங்க, லாகின் இருக்கு, ஹாய்னு வந்துருச்சா? இப்போ இதே இடத்துல லாக் அவுட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எங்க சார் நீங்க போடுறீங்க, நீங்க உங்க இஷ்டத்துக்கு போட்டீங்கன்னா இது இன்பில்டா இருக்கிறது. சரியா? இங்க பாத்தீங்கன்னா லாக் அவுட் இருக்கா, அப்படிதானே? இதான் என்னது, லாக் அவுட். இதுக்கான ரெஸ்பான்ஸ் பாருங்க, இதான் ரெஸ்பான்ஸ். இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கா, என்னது சிஎஸ்ஆர்எஃப் எப்படி இருக்கு பாருங்க. இது ஒரு இது நம்ம ஒரு இடத்துல யூஸ் பண்ணணும். ஹிடன் ஒன்னு யூஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? ஐடி ஹிடன் பண்ணா 2 கிளாஸ் முன்னாடி யூஸ் பண்ணோமா இல்லையா? எங்க யூஸ் பண்ணோம் மிஸ்டர் மதன்? மதன் சொல்லுங்க. ஐடி
ஐடியை ஹைட் பண்ணுமா சார்? வெரி குட். ஐடி என்ன பண்ணோம்? ஹைட் பண்ணோம் இல்லையா? எதுக்காக ஹைட் பண்ணோம்? அதாவது அப்டேட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணோம்? அப்டேட் ஆகணும், சேவ் ஆகக்கூடாது புதுசா அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபீல்ட நம்ம போயிட்டு ஹிடன் பண்ணோம் இல்லையா? சோ அதே மாதிரி இங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இதான் என்னது, அந்த டோக்கனுக்கு பேரு CSRF. அதுக்கான வேல்யூ என்ன போட்டு வச்சிருக்காங்க பாருங்க, இதான் வேல்யூ. தெரியுதா? அப்போ இது பை டிஃபால்ட்டா பிரவுசர் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த CSRF டோக்கனை ஜெனரேட் பண்ணுது. எதுக்காக ஜெனரேட் பண்ணுது? இது எதுக்காக CSRF? கிராஸ் சைட்ல இருந்து வரக்கூடிய ரெக்வெஸ்ட அந்த ஃபோர்ஜரி என்ன பண்றதுக்கு? பிரிவென்ட் பண்றதுக்காக. சரியா? அப்ப இந்த CSRF டோக்கனுக்கான வேல்யூ கொடுத்தாதான் எடுத்துக்கும். சரியா? அப்ப இது எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த CSRF டோக்கன் இருக்குது இல்லையா, இது வந்துட்டு நம்ம HTTP ல என்னென்ன மெத்தட்லாம் பண்றோம்? கெட் பண்ணுவோம், கெட், போஸ்ட், புட், delete. இதுல கெட் பண்றதுக்கு CSRF டோக்கன் தேவையே இல்லை. ஏதோ ஒரு சேஞ்சஸ் போஸ்ட் பண்றீங்க, அப்டேட் பண்றீங்க, இல்ல டெலீட் பண்றீங்க அப்படின்னா மட்டும்தான் இது தேவை. கெட் பண்றது யார் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை, தந்துடுவேன், டேட்டா நான் உங்களுக்கு தந்துடுறேன். ஆனா நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்களா, அப்டேட் பண்ண போறீங்களா, டெலீட் பண்ண போறீங்களா, கண்டிப்பா என்ன தேவை? CSRF டோக்கன் தேவை. இது இல்லாம அதை அலோவ் பண்ணவே பண்ணாது. ஆனா கெட் பண்றது நீங்க பண்ணிக்கலாம். CSRF என்னன்னு புரியுதா? சரி, ஓகே. இப்ப இதுக்கு நம்ம பார்க்க போறோம், என்ன பார்க்க போறோம்னா, சோ இதை காட்டுறதுக்காக நம்மளா என்ன பண்ணலாம்னா இதுல ஒரு பர்டிகுலர் டேட்டா பண்ணிக்கலாம். சோ இதுல நானே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்னொரு கண்ட்ரோலர் வேணா எழுதிக்கலாமா? ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் என்ன போட்டேன்? ஸ்டூடெண்ட் ஓகே, கிளாஸ் எழுதிக்கிறேன். ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு நானே ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன். சரியா? இப்ப இதுக்குள்ள நமக்கு என்னெல்லாம் வேணும்? என்டிடி வேணும், அதெல்லாம் வேணும் இல்லையா? சோ அதெல்லாம் இல்லாம சிம்பிளாவே இப்படி பண்றதுனால அந்த அந்த மெத்தடும் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்காக நான் இப்படி போட்டுக்கிறேன் டைரக்டா. என்னன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு என்டிடி தேவை, மாடல் தேவை. அதுக்காக நான் இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா பிரைவேட் ரெக்கார்ட். சரியா? சோ ரெக்கார்ட் ஸ்டூடெண்ட், இதான் அந்த கிளாஸோட பேரு. என்னெல்லாம் வச்சுக்கலாம்னா இன்டிஜர் ஐடின்னு வச்சுக்கிறேன். தென் என்ன வச்சுக்கலாம்? ஸ்ட்ரிங் நேம் வச்சுக்கலாம். வேற உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டு வேணுமோ வச்சுக்கோங்க. புரியுதா? ஓகே, இங்க கொடுத்துட்டோமா? இங்க என்ன பண்ணிருக்கேன் தெரியுதா? ரெக்கார்டுங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு இன்பில்டா இருக்கிறது. சரியா? இது என்ன கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா அந்த லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்டு நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் கிளாஸ். ஓகே, லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்டு நமக்கு என்ன பண்ணி கொடுக்கும்னா கிரியேட் பண்ணி கொடுக்கும் பை டிஃபால்ட்டா. சரியா? சோ நான் வந்துட்டு என்டிடி கிளாஸ் நான் எழுதணும் இல்லையா, அது எழுதாம ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒன்று நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஸ்டூடெண்ட்ங்கிறது அதுக்குள்ள நான் வைக்கிற கிளாஸ். எப்படி நம்ம என்டிடி எழுதி அதுக்குள்ள கிளாஸ் வைப்போமா, அதுக்கு என்ன எழுதுவோம்? கெட்டர் செட்டர் எழுதுவோம், எல்லாம் எழுதுவோம். அதெல்லாம் இதுவே பார்த்துக்கும், அது எதுவுமே தேவையில்லை. இதெல்லாம் ஜாவா 16 அது அட்வான்ஸ்ல இருக்கிறது, அந்த வெர்ஷன்ஸ்ல இருக்கிறது. புரியுதா? இப்ப நான் யூஸ் பண்றது ஜாவா 21, அதனால நமக்கு இதை சப்போர்ட் பண்ணிக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணும்? இது என்டிடி, இதான் என்டிடி கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். உள்ள கொடுக்கறது ஃபுல்லாமே ஆப்ஜெக்ட் பீனை தான் கொடுக்கணும். அதனால இன்டிஜர் கொடுத்துப்பேன் எல்லாமே. wrapper கிளாஸ். இதுக்கப்புறம் இதுக்கான டேட்டாலாம் நான் கொடுக்கணும் இல்லையா? சோ லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட், அதெல்லாம் நம்ம வச்சிருந்த கிளாஸ். அப்படிதானா? இங்க என்ன வச்சுக்கலாம்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீங்க போட்டு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் லிஸ்ட் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. நியூ அரே லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த அரே நம்ம என்ன வச்சுக்கலாம்னா லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா? இந்த லிஸ்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டோம், அதுக்குள்ள வேல்யூஸ் நம்மளே ஆட் பண்ணிட்டோம். இந்த லிஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது லைக் ஒரு இம்யூட்டபிள். சரி, மியூட்டபிள்னா என்ன அர்த்தம்? மியூட்டபிள் மீன்ஸ் என்ன? இம்யூட்டபிள் மீன்ஸ் என்ன? மியூட்டபிள்னா இம்யூட்டபிள்னா எஸ், இம்யூட்டபிள் மீன்ஸ் என்ன பண்ண முடியாது? சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் யூ கேன் கிரியேட் an object னா ஆஃப்டர் தட் என்ன பண்ண முடியாது, அதுல எந்த சேஞ்சஸ். அப்ப நான் என்ன பண்றேன்னா ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் எழுதிட்டு அந்த ரெக்கார்டுக்கு ஏன் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ்னா இதுக்கு டேட்டாவை நானே கொடுத்துக்கிறேன். ஓகே, லிஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற மெத்தடுக்குள்ள நியூ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஐடி 1 நேம், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் இங்க நேம் வேணா நம்ம வச்சுக்கலாமா? ஜஸ்ட் டெஸ்ட் 1 ன்னு வச்சுக்கலாம் நேம்.
test2 அப்படின்னு வச்சுக்கலாம், test3 வச்சுக்கலாம். சரியா? சரி ஓகே. இப்போ நம்ம ரெக்கார்டு கிரியேட் பண்ணிட்டோம், அதுக்கான வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் கெட் மேப்பிங் யூஸ் பண்ணி இந்த லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்டை நான் டிஸ்ப்ளே பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன கெட் மேப்பிங் யூஸ் பண்ணிப்போமா? /students தானே. இப்போ எனக்கு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இந்த சார் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வேணும். அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? இங்க லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வேணும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன கொடுப்பீங்க? பப்ளிக் லிஸ்ட் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்ங்கிறது என்னது? அந்த இங்க என்ன வச்சுக்கலாம்? கெட் ஸ்டூடெண்ட் வச்சுக்கலாம் இல்லையா? இதுக்குள்ள இப்போ என்னங்க பண்ணணும்? ரிட்டர்ன். எதை ரிட்டர்ன் பண்ணணும்? எஸ், ரிட்டர்ன் ஸ்டூடெண்ட். புரியுதா? இந்த லைன் என்ன பண்ணிருக்கோன்னு நம்மளாவே தனித்தனியா பண்ண வேண்டாங்க, இது சிம்பிளா பண்ணலாம். அதுக்காக தான் இது போடுறேன். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா போஸ்ட் மேப்பிங். ஏன்னா சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் நமக்கு எங்க தேவை? கெட் பண்ணும்போது தேவையில்ல, போஸ்ட் பண்ணும்போது தேவைன்னு சொன்னாலே அதுக்காக நான் டைரக்டா போஸ்ட் மேப்பிங் போட்டு காட்டிடுறேன். போஸ்ட் மேப்பிங் இதுக்கு என்ன கொடுக்க போறோம்? அதே எண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்தா போதும்? ஸ்டூடெண்ட்ஸ். இப்படிதானே கிரியேட் பண்ணுவோம். ஓகே. இப்போ எனக்கு என்ன தேவை? இப்போ போஸ்ட் மேப்பிங் எப்படி பண்றது? என்ன பண்ணும்? போஸ்ட் மேப்பிங் மீன்ஸ் புதுசா நம்ம இங்க ஐடி நேம் கொடுத்தோம் அப்படின்னா சேவ் ஆகும், கிரியேட் ஆகும். அப்போ அந்த என்னெல்லாம் கொடுக்கணும்? ஸ்டூடெண்ட் தானே வேணும். அப்ப என்ன மெத்தட் எழுதுவீங்க? பப்ளிக் ஸ்டூடெண்ட் என்ன வச்சுக்கலாம்? ஆட் ஸ்டூடெண்ட். கரெக்டா? சரி ஓகே. இப்போ இதுல என்ன பாஸ் பண்ணணும்? ஆட் ஸ்டூடெண்ட் மெத்தட்ல என்ன பாஸ் பண்ணணும்? இங்க நம்ம என்ன கிரியேட் பண்ணிருக்கோம்? ஓகே. இந்த டேட்டாவை எங்க போய் செக் பண்ணுவோம்? இது எங்க செக் பண்ணுவோம்? போஸ்ட் மேப்பிங்னா என்ன மீனிங்? கிரியேட் பண்ணுவோம். அப்ப வேல்யூஸ் எங்க கொடுப்பீங்க? போஸ்ட் மேல கொடுப்பீங்க. இந்த இடத்துல கொடுக்கணும். இந்த இடத்துல இப்படி போயிட்டு என்ன பண்ணுவீங்க? பாடிக்குள்ள ரா டேட்டாவை சூஸ் பண்ணிட்டு ஜேசன்ல கொடுப்பீங்க. இந்த ஃபார்மேட்ல தானே கொடுப்பீங்க. இப்போ இந்த பாடிக்குள்ள கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு இங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். இது ரிட்டர்ன் பண்றது ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணோம். இதுக்குள்ள என்ன பாஸ் பண்ண? ஆட் ஸ்டூடெண்ட் மெத்தடுக்குள்ள இந்த ஐடி வேணும், இந்த நேம் வேணும், இதுதானே பாடிக்குள்ள கொடுக்கணும். அப்ப என்ன அனோட்டேஷன் யூஸ் பண்ணுவீங்க? இது சொன்னாதானே நெக்ஸ்ட் போவேன். இது சொன்னாதான் நெக்ஸ்ட் மூவ் பண்ணலான்னு இருக்கேன். அந்த ரெக்வெஸ்ட் இதுக்குள்ள என்ன கொடுக்கணும்? ஸ்டூடெண்ட் ஆட் ஸ்டூடெண்ட்டுக்குள்ள என்ன பாஸ் பண்ணணும்? என்ன அனோட்டேஷன் கொடுக்கணும்? ஏன்னா பாடிக்குள்ள தான் நான் டேட்டா வந்துட்டு கொடுப்பேன். பாடிக்குள்ள ஐடி ரெக்வெஸ்ட் பாடி. சரி, ரெக்வெஸ்ட் பாடி. வெரி குட். ரெக்வெஸ்ட் பாடி. ரெக்வெஸ்ட் பாடி கரெக்ட். இந்த ரெக்வெஸ்ட் பாடியில இப்ப என்ன டேட்டா பாஸ் பண்ண? ஸ்டூடெண்ட் தான் இல்லையா? அதனால என்ன கொடுக்கணும்? ஸ்டூடெண்ட். am I கரெக்ட்? இதெல்லாம் பேசிக் 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 பேசிக்னு சொல்லிட்டு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். ரெக்வெஸ்ட் பாடி, ரெக்வெஸ்ட் பேராமீட்டர், மாடல் அட்ரிபியூட்ஸ் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை தான் எங்கெங்க இப்போ யூஸ் பண்ணணும்னு தெரியும். போஸ்ட் மேப்பிங்னாலே கண்டிப்பா என்ன கொடுக்கணும்? இந்த இடத்துல எங்க கொண்டு கொடுத்து வச்சிருக்கேன்? இங்க இருக்கு இல்லையா? இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கண்டிப்பா கொடுக்கணும். அப்ப இந்த ரெக்வெஸ்ட் பாடிக்குள்ள ஸ்டூடெண்ட்ங்கிற ஆப்ஜெக்ட் தானே நம்ம பாஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்ல என்னலாம் இருக்கு? இப்ப நேம், ஐடி இருக்கு, நேம் இருக்கு. அப்ப அது எடுத்துக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணலாம்? ரிட்டர்ன் என்ன கொடுக்கணும்? ஸ்டூடெண்ட் டாட். இப்ப ஆட் பண்ணணும் இல்லையா? புரியுதா? இப்ப எதுக்குள்ள ஆட் பண்ணணும் நம்ம? ஓகே. இதுக்குள்ள எதை ஆட் பண்ணணும்? இங்க என்ன வச்சிருக்கோம் இல்லையா? ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட். எல்லாமே ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் போட்டு வச்சிருக்காங்க.
ஒன் செகண்ட். இது என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா இதுக்கு வேற பேர் வச்சுக்கலாம், அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகாது. இதை எஸ்டின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஸ்டூடெண்ட் வச்சுட்டேன்னா ரிட்டர்ன் ஸ்டூடெண்ட் டாட் ஆட் ஆஃப். அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா இதுக்குள்ளதான் ஆட் பண்ண சொல்றேன், எஸ்டிக்குள்ள. அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா எஸ்டி டாட் ஆட் ஆஃப். அதாவது ஆட்ங்கிறது என்னன்னு புரியுதா? லிஸ்ட், அரே லிஸ்ட் அப்படின்னா இப்ப நான் நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன், புரியுதா? இப்ப இந்த இடத்துல வந்துட்டு இந்த பாடிக்குள்ள போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஐடி கொடுப்போம், நேம் கொடுப்போம். இந்த டேட்டாவை நீ என்ன பண்ணிரு, ஆட் பண்ணிரு. இந்த ஆடுங்கிறது எதுக்குள்ள இருக்கிறது, அரே லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மெத்தட். அப்ப இந்த எஸ்டிக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். எஸ்டி டாட் ஆட்னு கொடுத்துட்டு இதுக்குள்ள போய் நான் என்ன பண்ணி பாக்குறேன்னா இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கறத கொடுத்து பாக்குறேன். சரியா? சரி, ஓகே. இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன காட்டுது, எரர் காட்டுது. ஏன் எரர் காட்டுது? required type என்னவா, students you have to provided boolean. இது எப்படி மாத்துறது? நீங்க public student add student கொடுத்தீங்க அப்படிதானே? ஆனா இதுல நீங்க என்ன காட்டுது அப்படின்னா ஜஸ்ட் நான் இதை என்ன பண்றேன், இப்படி கட் பண்ணிக்கலாம், இங்க கொடுத்துக்கிறேன். இப்போ என்னத்தை ரிட்டர்ன் பண்ணோம்? ஓகே, இங்க ஃபீல்ட கொடுக்கணுமா, இங்க எஸ்டி கொடுக்கணுமா? இங்க என்ன பண்ணிருக்கணும் புரியுதா? அதாவது எஸ்டிங்கிறது என்ன அப்படின்னா இந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட், இந்த எஸ்டிக்குள்ள நான் ஆட் பண்ண சொல்லிட்டேன். எதை ஆட் பண்ண சொல்லியிருக்கேன்? இந்த ஸ்டூடெண்ட் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ரிட்டர்ன் ஸ்டூடெண்ட் கொடுக்கணுமா, எஸ்டி கொடுக்கணுமா? தான் என்னுடைய क्वेश्चंस. இப்போ பாத்தீங்கன்னா எஸ்டி கொடுத்தா என்ன காட்டுது, required type student. அது ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட். நீங்க கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்கீங்க, லிஸ்ட் com.varanium.security.demo இருக்க ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர் இருக்குல, ஸ்டூடெண்ட் கொடுத்திருக்கீங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இப்போ எனக்கு இது ஸ்டூடெண்ட் கொடுக்கணுமா, எஸ்டி கொடுக்கணுமா? எனக்கு அதுதான் क्वेश्चन. இது கரெக்ட்டா தப்பா, அதுதான் எனக்கு क्वेश्चन. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வச்சுக்கிட்டோம், எஸ்டி னு ஆட் பண்ணோம், எஸ்டி குள்ள சம் கைண்ட் ஆஃப் டேட்டா போட்டோம். அதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் எஸ்டி மீன்ஸ் என்ன அர்த்தம், இந்த எஸ்டி ரிட்டர்ன் பண்ணுது. அப்படிதானே? அதுல தான் இப்ப ஆப்ஜெக்ட் இருக்கு, அதனால அது ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு ரெக்வெஸ்ட் பாடிக்குள்ள டேட்டாவை கொடுக்குறேன், ஐடி கொடுக்குறேன், நேம் கொடுக்குறேன். அப்ப எஸ்டி டாட் ஆடுக்குள்ள இந்த ஸ்டூடெண்ட் கொண்டு போய் ஆட் பண்ணுங்கன்னா சொல்லிட்டேன். இப்போ எனக்கு டேட்டா எதுக்குள்ளதான் இருக்கு, நம்ம ஸ்டோர் பண்ணதெல்லாம் இதுல தானே வரணும். சரியா? சரி, ஓகே. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இதை அப்படியே ரன் பண்றேன். என்ன பண்ணோம் அப்படின்னா போஸ்ட் மேப்பிங் யூஸ் பண்ணும்போது டேட்டா வந்துட்டு சேவ் ஆகணும். சரியா? இப்ப இது ஆகுதா நம்ம பார்க்க போறோம். அப்படி ஆகல அப்படின்னா ஏன் ஆகல, ஆனாலும் ஏன் ஆச்சு, ஆனாலும் சொல்ல போறீங்க, ஆகட்டாலும் சொல்ல போறீங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், போஸ்ட் மேப்பிங். ஜஸ்ட் என்ன கொடுக்கணும், எண்ட் பாயிண்ட் என்ன வச்சிருந்தோம், ஸ்டூடெண்ட்ஸ். இப்படி கொடுத்துக்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கெட் மேப்பிங் யூஸ் பண்ணி பார்ப்போம், டேட்டா வருதான்னு செக் பண்ணுவோமா? unauthorized because basic authentications, username, password என்னது, இப்போ ஜெனரேட் பண்ண பாஸ்வேர்ட் கொடுத்துருவோமா? ஓகே. இப்போ என்ன வந்துச்சு, அந்த டேட்டா வந்துருச்சு, இது சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு. இப்போ போஸ்ட் பண்ண போறோம், போஸ்ட் மேப்பிங் யூஸ் பண்ண போறோம். போஸ்ட் மேப்பிங் யூஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் இதே ஸ்டூடெண்ட்டை கொடுத்துக்கிறோம், பாடி கொடுத்துக்கிறீங்க, டேட்டா கொடுத்துக்கிறீங்க. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண இந்த இடத்துல இதே மாதிரி தானே கொடுக்க போறோம். ஐடி கொடுத்துக்கலாமா? ஐடி கொடுத்துப்பீங்க, தென் என்ன வச்சுப்பீங்க, ஐடி நம்ம என்ன வச்சுக்கலாம், 4 வச்சுக்கலாமா, டெஸ்ட் 4 வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சென்ட் பண்றேன். அன்ஆத்தரைஸ் கேக்குது, ஆத்தரைசேஷன்ல போயிட்டு
பேசிக் அத்தென்டிகேஷன்ல யூசர் பாஸ்வேர்ட் கரெக்டா? கரெக்ட் தான். ஓகே, இப்போ நான் சென்ட் பண்றேன். அன்ஆத்தரைஸ்ட் அலோ பண்ணவே பண்ணாது. The request is unauthenticated. Pass the correct authentication credential கட்டுது. ரீரன் பண்ணலன்னு இல்ல, நான் அதான் சொன்னேன் CSRF டோக்கன் அப்படின்னாலே கண்டிப்பா நமக்கு போஸ்ட் மேப்பிங் அலோ பண்ணவே பண்ணாது. பை டிஃபால்ட்டாவே பிரவுசர்ல CSRF டோக்கன் இருக்கும். இப்ப கெட் பண்றதுக்கு நமக்கு எதுவுமே ப்ராப்ளம் வராதுனால சொன்னேன் இந்த இடத்துல என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்க கெட் பண்றதுக்கு மட்டும்தான் அலோ பண்ணோம். போஸ்ட் பண்றீங்க, புட் பண்றீங்க, டெலிட் பண்றீங்கன்னா அதை அலோ பண்ணவே பண்ணாது. அதுக்கு CSRF டோக்கன் அப்படிங்கிற ஒண்ணை ஜெனரேட் பண்ணி அதை உள்ள வேல்யூவா பாஸ் பண்ணணும். கெட் பண்றதுக்கு அது கேட்காது. அதான் சொன்னேன், ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா CSRF டோக்கன் அப்படிங்கிற ஒண்ணு அது கேட்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரியா? அப்போ என்ன பண்ணும்னா, இப்ப நமக்கு இங்க ஜெனரேட் பண்ணி கொடுத்துச்சா, இந்த இடத்துல CSRF டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்துச்சு தானே, இந்த ப்ரிவியூல நம்ம லோட் பண்ணும்போது நமக்கு ரெஸ்பான்ஸா வந்துச்சா, அப்படிதானா? இந்த லாக் அவுட் பண்ணும்போது நமக்கு இங்க காட்டுச்சா, என்ன காட்டுச்சு? CSRF. இதே மாதிரி நமக்கு ஒரு டோக்கனை ஜெனரேட் பண்ண வைக்கணும், CSRF டோக்கனை. அப்ப அதை எப்படி ஜெனரேட் பண்ண வைக்க போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இதை ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸ்டாப் பண்ணிட்டு நான் என்ன பண்ணலாம்னு இருக்கு அப்படின்னா, லைக் CSRF டோக்கன் எனக்கு ஜெனரேட் பண்ணும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஜஸ்ட் கெட் மேப்பிங் அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த கெட் மேப்பிங்குள்ள எனக்கு CSRF டோக்கன் ஃபர்ஸ்ட் வேணும். CSRF அப்படின்னு நீங்க போட்டுக்கிறீங்க. சரியா? இப்போ போட்டுட்டு இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா, பப்ளிக் இங்க CSRF அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு இன்பில்டா ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. CSRF டோக்கன் இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த இன்டர்ஃபேஸை கொடுத்து எனக்கு CSRF தானே வேணாலும் நானும் ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன் CSRF. இதுக்கான ரெக்வஸ்ட் எங்க இருந்து எடுத்துக்கோம்? HTTP சர்வ்லெட் ரெக்வஸ்ட் அங்க இருந்து தானே வரும். அதுக்காக நீங்க என்ன கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா, HTTP சர்வ்லெட் ரெக்வஸ்ட்ங்கிற ஆப்ஜெக்ட் நான் இங்க கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இது என்னன்னா, CSRF டோக்கன்ங்கிறது இன்பில்டா இருக்க ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா கெட் ஹெட்டர் நேம், பாராமீட்டரோட பேரு, டோக்கன் என்ன, இதெல்லாம் எனக்கு வேணும். புரியுதா? அப்ப இந்த டோக்கனை ஜெனரேட் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், CSRF ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன். வரக்கூடிய ரெக்வஸ்ட் எங்க இருந்தோம்னா HTTP சர்வ்லெட் மூலமா தான் ரெக்வஸ்ட் வரும். ஓகேவா? இப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா, ரிட்டர்ன் request டாட் கெட் பாராமீட்டர், கெட் attributes. இப்போ கெட் attribute நான் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இப்ப CSRF வந்துச்சு பாத்தீங்களா, என்ன attribute வேணும்? இதுதான் வேணும். இது இன்பில்டா இருக்க நேம். இந்த attribute நான் உள்ள பாஸ் பண்ணிக்கிறேன் இதுக்குள்ள. புரியுதா? இப்ப நமக்கு என்ன பண்ணா, இந்த பேர்ல அது பக்கத்துல ஒரு டோக்கன் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, லைக் இது ஆப்ஜெக்ட் டைப்பா வேணும், அதனால நீங்க என்ன பண்ணிக்கோங்க, டைப் காஸ்ட் பண்ணிக்கோங்க. CSRF டோக்கனை நமக்கு டைப் காஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன பண்றீங்கன்னா, இதை ரன் பண்றோம். CSRF அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது நமக்கு என்ன வரும்னா, ஒரு டோக்கனை ஜெனரேட் பண்ணும். இங்க எப்படி நமக்கு இங்க ஜெனரேட் பண்ணி கொடுத்துச்சோ இதே மாதிரி நமக்கு என்ன பண்ண போகுது, நம்ம இந்த எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது நமக்கு என்ன வரும்னா, டோக்கன் அப்படிங்கிற ஒன்று ஜெனரேட் ஆகும்.
ஓகே சாரி கைஸ். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நமக்கு CSRF டோக்கன் இந்த பேர்ல நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டோக்கன் வரணும். ஓகேவா? நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ இதை ரன் பண்ணிட்டோமா? எனிவே CSRF அப்படின்னு கொடுத்தா எனக்கு டோக்கன் ஜென்ரேட் ஆகும். இப்பதான் டோக்கன் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுவாங்க. போஸ்ட்மேன்ல போயிட்டு என்ன கொடுத்தோம்? CSRF டோக்கன் பேர். ஓகே, இப்போ கொடுத்துட்டு நான் கொடுக்குறேன். இதுவும் என்ன கேட்கும்? அன்ஆத்தரைஸ்ட். ஏன்னா நம்ம செக்யூரிட்டி பேசிக்கா கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால எல்லாத்துக்கும் கேட்கும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணணுமோ அந்த திங்ஸ் இங்க கொடுத்துட்டு சென்ட் பண்றீங்க. இது என்னது? பாராமீட்டரோட பேரு. இது என்னது? டோக்கன் வந்துச்சா? ஸோ இங்க என்ன நடந்துச்சு? ஹெட்டர் நேம். இதெல்லாம் நம்ம எங்கேயும் பண்ணல. இது எங்கேயா போய் கொடுத்தனா நீ டோக்கன் பாராமீட்டர் கொடு, டோக்கன் கொடு, இதெல்லாம் எங்க இருந்து வருது? இதான் சொன்னேன், இது இன்பில்டா இருக்க ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ்ல கெட்டர் நேம் இருக்கு, பாராமீட்டர் நேம் என்ன, டோக்கன் என்ன, இங்க இருந்து நமக்கு அதை எடுத்துட்டு வந்து கொடுக்குது. புரியுதா? இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா இதான டோக்கன். இப்ப இங்க தானே போஸ்ட் பண்ணோம். இந்த இடத்துல ஹெட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இந்த ஹெட்டருக்குள்ள பாத்தீங்கன்னா கீ அண்ட் வேல்யூவா இருக்கும். இப்ப இந்த கீக்குள்ள நம்ம என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒண்ணு ஜெனரேட் பண்ணி கொடுத்துச்சா, இதான் அந்த ஹெட்டரோட பேர். இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த ஹெட்டருக்குள்ள இங்க கீழே கொடுத்துடணும். இதான் கீ. இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா நமக்கு டோக்கன் ஜெனரேட் பண்ணிருக்கா, இந்த டோக்கன் தான் நமக்கு என்னது? வேல்யூ. இந்த வேல்யூ அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கிறோம். போட்டோமா? போட்டுட்டு இப்ப என்ன பண்றோம்? சென்ட் பண்றோமா? இப்ப அன்ஆத்தரைஸ் வருதா? இப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? பேசிக் அத்தென்டிகேஷன்ல யூசர் என்ன பண்ணணும்? இந்த பாஸ்வேர்டை கொடுக்கணுமா? கொடுத்துட்டோமா? சரியா? ஓகே, இப்ப சென்ட் பண்ணிட்டோமா? இப்ப பார்த்தனா என்ன வந்திருக்கு? என்ன சார் இது வந்துட்டா? இப்ப வந்துச்சா வரலையா? என்ன நடக்குது? CSR. அப்போ இப்ப நான் ஒன்னு அப்டேட் பண்றேன், கிரியேட் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா CSRF டோக்கன் தேவை. ஒவ்வொரு ரெக்வெஸ்டுக்கும் இந்த CSRF டோக்கனை நமக்கு இது ஜென்ரேட் பண்ணும். அப்ப இது இல்லாம நம்மளால போயிட்டு என்ன பண்ண முடியாது? எதுவுமே பண்ண முடியாது. சரியா? சோ அததான் நம்ம இங்க பண்றோம். அப்போ இந்த ஹெட்டருக்குள்ள என்ன பாஸ் பண்றாங்கன்னா இதான் அதுக்கான கீ. அந்த கீயை ஜெனரேட் பண்றதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இதான் கீ. இத எப்போ தேவைன்னா போஸ்ட் பண்றதுக்கு, புட் பண்றதுக்கு, டெலீட் பண்றதுக்கு. எஸ், கெட் பண்றதுக்கு தேவையில்லை. சரியா? அதை காட்டுறதுக்காக தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி CSRF டோக்கன் ஜெனரேட் பண்ணாலே இதான். சரியா? CSRF HTTPs வரக்கூடிய ரெக்வெஸ்ட்க்கு நீங்க என்ன பண்ணணும்? இன்கமிங் ரெக்வெஸ்ட் என்ன வந்தாலும் சரி அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஆட்ரிபியூட்ல இந்த நேம்க்குள்ள நீங்க என்ன பண்ணி வச்சுக்கோங்க, அந்த டோக்கனை ஜெனரேட் பண்ணி கொடுங்க. டோக்கனை எதுக்கு வச்சு கொடுக்கணும்? அதோட கெட்டர் நேம் என்ன, பாராமீட்டர் என்ன, டோக்கன் என்ன அப்படிங்கறத நமக்கு ஜெனரேட் பண்ணி இந்த இதுல கொடுக்குது. அப்ப இந்த பர்டிகுலர் டோக்கனை கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாம நம்ம என்ன கொடுக்க வேண்டியது இருக்கு? யூசர் நேம் கொடுக்க வேண்டியது இருக்கு, பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் அது நமக்கு என்ன பண்ணுது? எஸ். ஆனா இதுக்கு என்ன பண்ண வேண்டாம், பாஸ்வேர்டு தப்புனாலும் வராது. இப்ப முன்னாடி போட்டது இல்லையா, இப்ப நமக்கு அந்த டேட்டா என்ன பண்ணிருச்சு? எடுத்து வந்து கொடுச்சு. இது CSRF. சரியா? அப்ப இது பிரவுசர் லெவல்ல இது நமக்கு என்ன பண்ணுது? அதுவே ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. போஸ்ட்மேன்ல நம்ம கொடுக்கும்போது என்ன பண்றோம்? நீங்க ஏதாவது பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த CSRF டோக்கன் அப்படிங்கிற ஒண்ணு நமக்கு தேவை. ஸோ இது இல்லைன்னா நம்மளால பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த டோக்கன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? சரி, ஓகே. இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதுல நமக்கு ஒரு லாஜிக் தெரியும். என்ன லாஜிக்னா எப்படி இந்த இன்பில்டா அந்த செக்யூரிட்டி நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இன்பில்டா மீன்ஸ்
இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் சிம்பிளா நான் ஹாய்னு கொடுக்குறேன். லாகின் கேக்குது, யூசர் கொடுக்குறோம், பாஸ்வேர்டு கேக்குது, பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இன் பண்றோம். இங்க ஹாய்னு வந்துச்சு. எப்படி இந்த ஃபார்ம் வருது, எப்படி வந்துட்டு அது வந்துட்டு இது வந்து ஒரு ஆத்தரைஸ் யூசர் தான், அத்தன்டிகேட்டட் யூசர் தான்ங்கிறது எப்படி அதை டிசைட் பண்றது? அப்படிதானே? இப்போ என்னன்னா, ஏன்னா அந்த ஃப்ளோ தெரிஞ்சாதான் அடுத்து ஃபர்தரா உள்ள மூவ் பண்ண முடியும். இது ப்ரௌசர், இது ப்ரௌசர் சரியா? இது சர்வர்னு வச்சுக்கோங்க. இது சர்வர். எப்படி ஃப்ளோ ஆகும்? இது ப்ரௌசர், வெப் ப்ரௌசர். இது சர்வர்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து ரெக்வெஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க வரும்? இதுக்கு பேர் என்ன? கண்ட்ரோலருக்கு வரதுக்கு முன்னாடி எங்க போகும்? எப்படி ரெக்வெஸ்ட் வரும்? அந்த சர்வலெட் பேர் என்னது? டிஸ்பேச்சர் சர்வலெட் ஒன்று ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இல்லையா? டிஸ்பேச்சர் சர்வலெட். இங்க தானே வரும். இங்க வந்துட்டு இது மூலமா எந்த கண்ட்ரோலரோ அதுக்கு வந்து ரெக்வெஸ்ட் பாஸ் பண்ணணும். அது என்ன சர்வீஸ் ஆகலாம்? கண்ட்ரோலரா இருக்கலாம், இல்ல அது மாடல் கூட கனெக்ட் பண்ணுமா, எது கூட கனெக்ட் பண்ணணும், அந்த ரெக்வெஸ்ட்டை யாருக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றது இந்த டிஸ்பேச்சர் சர்வலெட். இந்த டிஸ்பேச்சர் சர்வலெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இங்க ஒருத்தர் இருக்காரு. இவர் யார் தெரியுமா? இவர் தான் ஃபில்டர் செயின். இவருக்கு பேர் என்ன? ஃபில்டர். எஸ், ஃபில்டர் செயின். ஃபில்டர் செயின் அப்படின்னு அர்த்தம். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இதுக்கு பேர் என்ன இருக்கு? ஃபில்டர் இருக்கா? அப்ப என்ன பண்ணுவாங்க? இவரும் ஃபில்டர் பண்ணி தான் அனுப்புவாரு, சும்மா அனுப்ப மாட்டாரு. சரியா? அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஃபில்டர் பண்றாரு. எப்படி ஃபில்டர் பண்றாருன்னா, நம்ம இங்க கொடுத்தது சிம்பிளா ஹாய், ரெக்வெஸ்ட்ல ஹாய் கொடுத்தா எனக்கு என்ன வருது அப்படின்னா ஒரு ஃபார்ம் வருது. அப்போ இங்க இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ப்ரௌசர்ல இருந்து ரெக்வெஸ்ட் சர்வருக்கு வருது. ஃபர்ஸ்ட் ஃபில்டர் செயின் என்ன பண்றாரு தெரியுமா? ஓ ஹாய்னு வரியா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிக்கிறாரு, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஃபார்ம் ஜெனரேட் ஆகுது இல்லையா, அவர் வந்துட்டு வேலிடா இல்லையான்னு செக் பண்றது இந்த ஃபில்டர் செயின் மூலமா தான். இந்த ஃபில்டர் செயினுக்குள்ளே பேசிக்கா நிறைய இன்டர்ஃபேஸஸ் எல்லாமே இருக்கும். செக்யூரிட்டி ஃபில்டர் செயின், சரியா, பாஸ்வேர்டு என்கோடர், அந்த மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும் உள்ள. அது வந்துட்டு என்ன பண்ணுனா, இந்த கிளைண்ட் இந்த பிரவுசர்ல இருந்து வரக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்றதுக்கு நிறைய இன்டர்ஃபேஸஸ் உள்ள இருக்கு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஓகே இங்க வரக்கூடிய ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா, இவர் ஒரு அத்தன்டிகேட்டட் யூசர் தான் அப்படிங்கறத ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் டிஸ்பேச்சர் சர்வலெட்டுக்கு போகும். டிஸ்பேச்சர் சர்வலெட் கண்ட்ரோலருக்கு போகும். சரியா? இந்த ஃபில்டர் செயின் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும். இதுக்குள்ள நிறைய நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்கும். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒர்க்கை பார்க்கும். புரியுதா? ஒவ்வொன்று என்ன பண்ணும், ஒவ்வொரு ஒர்க்கை நமக்கு இந்த இடத்துல பார்க்கும். வரக்கூடிய ரெக்வெஸ்ட் எப்படிப்பட்ட ரெக்வெஸ்ட், சரியா, அதுக்கான செக்யூரிட்டி எல்லாம் என்ன, செக்யூரிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் ஃபில்டர் பண்றது இவருடைய வேலை. அப்ப இதெல்லாம் ஒன்ஸ் ஓகேவா இருந்தா மட்டும்தான் ஃபர்தரா டிஸ்பேச்சர் என்ன பண்ணுவோம், டிஸ்பேச்சர் சர்வலெட்டுக்கு போகும். டிஸ்பேச்சர் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லலாம், ஃப்ரண்ட் டெஸ்க் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா, ஃப்ரண்ட் கண்ட்ரோலர்னு சொல்லலாம். இப்போ இந்த டிஸ்பேச்சர் சர்வலெட்ல இருந்து தான் என்ன பண்ணும், லைக் அது எந்த கண்ட்ரோலருக்கு போகும், அந்த கண்ட்ரோலருக்கு போகும். இந்த ஃபில்டருக்குள்ள செக்யூரிட்டி ஃபில்டர் செயின் அப்படிங்கிற ஒரு ஃபில்டர், நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குள்ள. ஓகே, அது எதுக்காகனா வரக்கூடிய ரெக்வெஸ்ட் எப்படிப்பட்ட ரெக்வெஸ்ட், செக்யூரா இல்லையா அப்படிங்கறத பண்றது எல்லாமே இதை வச்சுதான். எஸ், ஓகே. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபார்ம் ஜெனரேட் ஆகுது இல்லையா, அந்த ஃபார்மை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன பண்ணுது, சர்வர் தான் பர்டிகுலரா அந்த அதுக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா ஒரு ஐடியை ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. அதுக்கடுத்து நீங்க வரும்போது ஒரு டைம் அந்த ஐடியோட வரீங்க இல்லையா, அப்ப இந்த ஃபில்டர் செயின் என்ன பண்ணுவாருன்னா, ஓகே இவர் ஆல்ரெடி யாரு தான், ரெக்வெஸ்ட் ஒரு அத்தன்டிகேட்டட் தான், அத்தன்டிகேட்டட் பர்சன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் டைரக்டா டிஸ்பேச்சர் சர்வர் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் வருது, அந்த இடத்துல நமக்கு ஐடியை ஜெனரேட் பண்ணி கொடுக்கல, அந்த ஃபில்டர் உள்ள இருக்கும். அது ஜெனரேட் பண்ணி நமக்கு கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க ஓகேவா ஒரு ஆத்தரைஸ் பர்சனா இல்லையா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பார்த்துட்டு தான் அகைன் நமக்கு சென்ட் பண்ணுது. இதெல்லாம் பிஹைண்ட் தி சீன் உள்ள நடக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த ஃபில்டர் செயின் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இதுக்குள்ளேயே செக்யூரிட்டி ஃபில்டர் செயின்.
ஒரு இன்டர்ஃபேஸ். அது ஒரு இன்டர்ஃபேஸ். இதுக்குள்ள இருக்கிறது நிறைய இன்டர்ஃபேஸஸ் அந்த மாதிரி இருக்கும் ஃபில்டர் செயினுக்குள்ள. ஓகே, அப்ப இந்த செக்யூரிட்டி ஃபில்டர் செயின் வந்து பேஸ் லெவல் ஆஃப் திங்ஸ் பண்ணி கொடுக்குது. அந்த செக்யூரிட்டி ஃபில்டர் செயின் இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் அந்த ஃபார்மே வருது. அது பேசிக்கா அது பாத்துக்குது. இந்த ஃபில்டர் செயினுக்குள்ள செக்யூரிட்டி ஃபில்டர் செயின் அப்படின்னு ஒன்னு இன்பில்டா இருக்கு. அது இன்பில்டா நமக்கு அந்த ஃபார்மை ஜெனரேட் பண்ணி கொடுக்கறதெல்லாம் அந்த வேலையை அவரே பாத்துக்கிறாரு. அப்ப அதை நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம பேஜ்ல இந்த இடத்துல இதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டு தேர்ட் பார்ட்டி கிளாஸஸ் எல்லாம் எப்படி எழுதுவீங்க? தேர்ட் பார்ட்டி கிளாஸஸ் எல்லாமே நான் எழுதணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு கிளாஸ் எழுதணும். எக்ஸாம்ல முன்னாடி படிச்சிருப்போம். அட் காமன் யூஸ் பண்ணோம். தேர்ட் பார்ட்டி கிளாஸஸ்க்குலாம் நம்ம என்ன கொடுக்கணும்னு நினைச்சோம்? என்ன பண்ணுவோம்? நான் புதுசா ஒரு பேக்கேஜ் எழுதிக்கிறேன், கான்ஃபிக் பேக்கேஜ். இதுக்குள்ள நானே ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன், கான்ஃபிகரேஷன் கிளாஸ். ஓகே, இல்ல செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷன் எழுதிக்கலாமா? செக்யூரிட்டி கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு கிளாஸ் போட்டுக்கிறேன். இப்போ இங்க மேல என்ன யூஸ் பண்ணுவோம்? அட் கான்ஃபிகரேஷன். ஞாபகம் வருதா இல்லையா? இதுக்குள்ள என்ன யூஸ் பண்ணோம்? எஸ், இங்க இருக்கா? என்னது? செக்யூரிட்டி ஃபில்டர் செயின். இவர் தான் என்ன பண்ணுவாரு? பேசிக்கா இருக்கிறது கெட் ஃபில்டர்ஸ் வருதா? லிஸ்ட் ஆஃப் ஃபில்டர்ஸ்னா நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குன்னு இதை கிளிக் பண்ணி பாருங்க. நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கு. ரெக்வெஸ்ட், மேட்சஸ். ஓகேவா? ஒவ்வொன்றையும் நீங்க கிளிக் பண்ண என்ன பண்ணோம்? நிறைய திங்ஸ் இருக்கும் அதுக்குள்ள. என்னாச்சு? டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஃபில்டர். சரியா? ஃபில்டர் செயின். ஓகே, சோ இத பாக்குறதுக்காக நம்மளே என்ன பண்ணிக்கலாம்னா ஃபில்டர் செயின் சொல்லிட்டு ஒரு மெத்தட் எழுதிக்கிறோம். கிளியரா? சோ இதுக்குள்ள என்ன பண்ணோம் அப்படின்னா, லைக் நமக்கு வரக்கூடியது என்னது? ரெக்வெஸ்ட். எங்க இருந்து ஒரு ரெக்வெஸ்ட்? HTTP சர்வ்லெட் ரெக்வெஸ்ட். கரெக்ட்டா? இதுதான் நம்ம ரெக்வெஸ்ட். அப்ப வரக்கூடிய ரெக்வெஸ்ட் தான ஃபில்டர் பண்ணோம். நம்ம இது கொடுக்கல அப்படினாலே பை டிஃபால்ட்டா இந்த செக்யூரிட்டி ஃபில்டர் செயின் தான் நமக்கு வர்க் ஆகுறாங்க. ஓகே, சோ இப்போ நீங்க என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா, இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் தெரியுமா? ஒரு HTTP பில்ட் ஆப்ஜெக்ட் நமக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா லைக் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, சோ it will return only request கொடுக்கணும். HTTP request.build யூஸ் பண்ணோமா? ஏன் பில்ட் ஆக மாட்டேங்குது? இப்போ இந்த இடத்துல இங்க என்ன கொடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதாவது இது பை டிஃபால்ட்டா நமக்கு என்னத்தை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செக்யூரிட்டி ஃபில்டர் செயின் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, இது வந்துட்டு இந்த செக்யூரிட்டி ஃபில்டர் செயின் அப்படிங்கிற பீனை தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பீன் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, அந்த ஆப்ஜெக்ட் தான் நான் பீன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்போ ரிட்டர்ன் கொடுத்துட்டு லைக் நீங்க என்ன கொடுத்தா போதும் அப்படின்னா லைக் HTTP டாட் கொடுத்துட்டு ரெக்வெஸ்ட் டாட் பில்ட். சரியா? அகைன் பில்ட் வருது. இல்ல என்னன்னா ரெக்வெஸ்ட்ல இருந்தானே கொடுக்க போறோம். ரெக்வெஸ்ட் டாட் பில்ட் தான் வரும். டைமர் ஆச்சா? செக்யூரிட்டி ஃபில்டர் செயினுக்கு இல்ல இதுக்குள்ள நம்ம இப்ப எதுவுமே பண்ண வேண்டாம். இப்ப நான் சிம்பிளா நான் இதை வந்துட்டு எனேபிள் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல சோ எனக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா இங்க காட்டுது பாருங்க, ரெக்வெஸ்ட் டாட் அப்படின்னு ஒன்று காட்டுதா? ரிட்டர்ன் பில்ட் தான் வரும். இதுக்குள்ள செக் பண்ணி பார்த்துட்டு
ஃபில்டர் செயின் கரெக்டா கொடுத்துருக்கோம். இந்த திங்ஸுக்குள்ள என்னெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபில்டர் செயின் இம்ப்ளிமெண்ட் போட்டிருக்காங்களா? ஃபேக்டரி சரி சரி ஓகே, நாளைக்கு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் செஷன். ஓகே, இப்போ நான் வெறும் நல் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இங்க என்னன்னா, இப்ப நான் இந்த இடத்துல செக்யூரிட்டி ஃபில்டர் செயின் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பேஸ் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி உள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்ம கிட்ட கேட்கவே கேட்காது. நம்ம இங்க ரன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரன் பண்ணும்போது நமக்கு என்ன வராதுன்னா அந்த யூசர் நேமே பாஸ்வேர்டே நம்ம கிட்ட கேட்கவே கேட்காது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல செக்யூரிட்டி ஃபில்டர் செயின் அப்படிங்கிறது இன்பில்டா வந்துருச்சுன்னா. ஓகே, இப்போ நான் வெறும் ரிட்டர்ன்ல வெறும் நல் கொடுத்து வச்சிருக்கிறதுனால எனக்கு என்ன காட்டுது? ஸ்லாஷ் லாகின் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் என்டர் யுவர் யூசர் நேம் தென் பாஸ்வேர்ட் அப்படிங்கறத கேக்குது. ஓகே, ஸோ இதுல என்னதான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ரெக்வஸ்ட் எங்க இருந்து வருது? இந்த ரெக்வஸ்ட் தானே. எதுக்காக இந்த ஃபில்டர் செயின்னா ஒரு என் பாயிண்ட்ஸ் வருது, அந்த என் பாயிண்ட்ஸ் வரும்போது எனக்கு ஃபில்டர் செயின் மூலமா தான் வரணும். அப்ப ஃபில்டர் செயின் மூலமா வரணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட் வந்துட்டு ஒரு அத்தன்டிகேட்டட் ரெக்வஸ்டா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்காக தான். அதனாலதான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம்னா HTTP சர்வ்லெட் ரெக்வஸ்ட் அப்படிங்கறத உள்ள யூஸ் பண்றேன். அப்ப இது பை டிஃபால்ட்டா நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுனா ஒரு பில்ட் ஆப்ஜெக்ட் தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ண ஆக்சுவலா. ஓகே, அது இந்த பில்ட் தான் எடுத்துக்க மாட்டேங்குது, ஏதோ கான்ஃபிகரேஷன் மிஸ்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஸோ இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்க என்ன ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும் அப்படின்னா இந்த CSRF டோக்கனை வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை பண்ணிட்டு வந்திருக்கணும். ஓகே, ஸோ CSRF டோக்கன்னா ஒண்ணு இல்ல, இப்போ நம்ம இங்க பார்த்தோமே நீங்களாவே ஒரு டோக்கனை ஜெனரேட் பண்றோம், அந்த கெட் மேப்பிங் போஸ்ட் மேப்பிங். ஓகே, அதை வச்சிருக்கணும், இந்த டோக்கன் ஜெனரேட் பண்ணிருக்கணும். இந்த பேஜ் நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருக்கணும். ஓகேவா? சரி ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ அடுத்த செஷன் இருக்கு. ஓகே, ரிமைனிங் நாளைக்கு பார்க்கலாம். யா பை. தேங்க்யூ. பை.